ம்? ஒரு நிமிஷம். திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போகாத. உனக்கு எங்கேயாவது போனா முன்னாடி என்கிட்ட சொல்லிடு. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். தனியா எங்கேயும் போயிடாத. ஏன் நான் வெளில போனா என்ன பிரச்சனை? சொன்னா புரிஞ்சுக்க. ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்காத. அப்ப நான் வெளில போறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லு. அது என்னன்னு தெரிஞ்சா நானும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பேன்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே, அதுக்காக தான் சொன்னேன். நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. காரணம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. எதையும் மனசுல வச்சுட்டு தான் இப்படிலாம் பேசுறேன்னு தெரியுது. நாளைக்கு ஒரு நாள் எங்கேயும் போகாத, வீட்லயே இரு. இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போன மாதிரி எங்கேயும் போயிடாத. நீ பேசுறதெல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. காரணத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் வேற. அட்லீஸ்ட் கோயிலுக்கு சாமி கும்பிடவாச்சும் போலாம்ல. வெளியே போக கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஒரு நாள் தானே, சொல்றது கேளு. நீ வீட்ல இருக்க சாமியை கும்பிடு போதும். வீட்ல இருக்கிற சாமியை தான் டெய்லி கும்பிடுறோமே. கல்யாண நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தா மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கும்ல. ரேவதி, தயவு செஞ்சு சொல்றது கேளு. ஒரு நாள் தானே, நானே இன்னொரு நாள் உன்னை கோயில் கூட்டிட்டு போறேன். அட்லீஸ்ட் கேக்காச்சும் வெட்டி கொண்டாடலாமா? இல்ல அது கூட வேண்டான்னு சொல்லுவியா? இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்ற? உன் அம்மா ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. இப்ப நம்ம கல்யாணம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். என்ன பேசுற நீ? அவங்க கோவப்படுறாங்கங்கிறதுக்காக நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அதோட இது நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி. இத எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு மனசுல ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? வெளியே தான் போக கூடாதுன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் வீட்ல கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அடுத்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், கவலைப்படாத. அப்ப மட்டும் அம்மா கோவப்படாம இருப்பாங்களா? அது வரைக்கும் இதே சூழ்நிலை இருக்காது. கண்டிப்பா எல்லாம் மாறிடும். நம்ம கல்யாண நாள் மட்டும் இல்ல, எல்லா விசேஷத்தையும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமாவே கொண்டாடலாம். இல்ல, அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியாது. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அப்பா அம்மாவா இருந்தாலும் வரக்கூடாது.